வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அந்த ஆக்சிடென்ட் வீடியோ போட்ட பிறகு எப்படி ப்ரோ இன்சூரன்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நானும் வந்து மேக் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு என் வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல எக்ஸாக்டாக. நம்ம ஃபஸ்ட்டு ஷோரூம் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லைனா இன்சூரன்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, எவ்வளோ கிளைம் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும், அது எதுவுமே தெரியாத பிளைண்ட் ஆகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் வந்து நானே கால் பண்ணி கேட்டேன் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் கேட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அண்ட் நான் என்ன இன்சூரன்ஸ் வந்து ஆப்டைன் பண்ணியிருக்கேன், அண்ட் என்னென்ன விதமான இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் எந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்ம வண்டிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் புரியாது. ஸோ அந்த ரீசன்னால தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, ஸோ ஃபஸ்ட்டு வண்டி வந்து சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஆக்சிடெண்ட் ஆன உடனே எய்தர் நீங்கள் வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணலாம். ஷோரூமுக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, கிளைம் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்களும் வந்து டைரெக்டாக உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி என்னவோ அதுக்கு வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. வண்டி வந்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போன பிறகு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி ஷோரூமில் கொடுத்துட்டு இது மாதிரி ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. 2 ஃபார்மு முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் சம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ மறுநாள் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேரி பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா, உங்களது வந்து ஆர்சி கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிஎல் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லைனா வந்து பேங்க் பாஸ்புக்கு. பேங்க் பாஸ்புக் ஏன் எது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படும். அண்ட் இது ஒரு 4-5 ஜெராக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. மேபி வந்து உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்கள் வண்டியினுடைய டீட்டெயில்ஸ், சேசிஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாடலு, எந்த இயர் எடுத்தது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அண்ட் இன்னும் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே மேஜராக வந்து எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு, அண்ட் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, உங்களுக்கு பின்னாடி யாருனா பில்லியன் இருந்தாங்களா, அண்ட் ஆக்சிடெண்ட்லேயே நிறைய விதம் இருக்குல்ல. நான் வந்து இப்போ என் பைக் பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜ், நம்மளே வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள போய் ஹிட் பண்ணுறதும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் யாருன்னா இடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து காயம்பட்டுருக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன்னா ஓன் டேமேஜ்னால் ஒன்லி வண்டிக்கு மட்டும் ஆகும். சப்போஸ் அதர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நீங்கள் போய் ஹிட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளைமும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எதனா இன்ஜுரி ஆச்சுன்னா அதுவும் கிளைம் பண்ணிக்கலாம், அண்ட் வண்டிக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து மெடிக்கல் கிளைம் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸில். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்லி திங் இஸ், எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து பேராகிராஃபாக நெரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை பொறுத்து தான் வந்து அவங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி கொஞ்சம் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஷோரூம்லேயே எடுத்து போய் கொடுத்ததுனால ஷோரூமில் வந்து இனிஷியேட் பண்ணாங்க அந்த கிளைம் ப்ராசஸ்ஸை. ஸோ ஆன்லைனில் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சர்வேயர் வந்து, அதான் இந்த மதிப்பீடு பண்ணுறவர் வந்து இருப்பார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வந்து நீங்கள் எங்கே வண்டி விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் வரும். சொன்னீங்கன்னா அந்த ஷோரூமுக்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் பண்ணுறது வந்து பிஃபோர் அந்த ரா டேமேஜ் என்ன இருக்கோ அதுக்கு வந்து அசஸ்மெண்ட் போடுவாங்க. அண்ட் மீன்வைல் வந்து ஷோரூம்காரங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அந்த மெக்கானிக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஷோரூம் உங்களுடைய அடிபட்ட பார்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ பைசா வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசஸ்மெண்ட் போட்டு வைப்பாங்க. அண்ட் சர்வேயரும் அவர் வருவார், வந்துட்டு அவங்களும் பார்ப்பாங்க. 2 பேரும் அக்ரி பண்ணிவிட்டு அந்த அசஸ்மெண்ட் பேப்பரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க.
அண்ட் நம்மளுக்கும் ஒரு இன்வாய்ஸ் காப்பி மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. ஸோ ஒன்ஸு வந்து நம்மளுக்கு இன்வாய்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஓகேவா இந்த பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓகே சொன்னோம்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ராசஸ் பண்ண உடனே ஆர்டர் வந்த பிறகு என்ன பண்ணணும், நம்ம வந்து பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பைசானா நீங்கள் வந்த உடனே பே பண்ண வேணாம், அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் வந்து ஓவராலாக எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க சேஞ்ச் பண்ண பிறகு. ஸோ சேஞ்ச் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் சர்வேயர் வந்து வருவாங்க. ஸோ 2 பேரும் அக்ரி பண்ணிவிட்டு ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளவோ, இந்த லேபர் சார்ஜெலாம் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் சார்ஜ் எல்லாமே வரும். ஸோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைசா பே பண்ணிட்டோம். ஏன்னா இன்சூரன்ஸ் டு இன்சூரன்ஸ் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆன இதுக்கு வந்து பைசா பே பண்ணிட்டோம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. பைசா பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 15 days வந்து அந்த சர்வேயர் வந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவார் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து. ஸோ 10 to 15 daysக்குள்ளேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து, அதுக்கு தான் நீங்கள் அந்த பாஸ்புக் வந்து டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பைசா வந்துடும். ஸோ நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அவங்க வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஈவன் நானே வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கே கொஸ்டின் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து இது வேணுமா எஃப்ஐஆர் காப்பி, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எப்படி வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண போகிறோம், ஏன்னா நிறைய பேர் வந்து எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா இதுக்கெலாம் போயிட்டு போலீஸ்கிட்டலாம் போகணுமா, அவங்க கொடுப்பாங்களா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்போ வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மற்றவங்கள போயிட்டு இடிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து எஃப்ஐஆர் காப்பி வேணும். ஏன்னா அது வந்து ஆக்சிடெண்ட்டு. ஸோ இது வந்து ஓன் டேமேஜ் இல்லை, நீங்களாக வீழ்ந்ததில்லை. அண்ட் சப்போஸ் நீங்களாக கூட வீழ்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரிலாம் ஆகிடுச்சு, இன்ஜுரிலாம் ஆன பிறகு மெடிக்கல் கிளைம் பண்ணணும், மெடிக்கல் கிளைமும் பண்ணணும் ப்ளஸ் வண்டிக்கும் கிளைம் பண்ணணும் சேம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா, அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படும். ஸோ ஒன்லி ஓன் டேமேஜ் இருக்க சொல்லும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படாது. ஸோ அதை எப்பயுமே நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் நம்மளது வந்து ஓன் டேமேஜ், ஸோ அதனால் எஃப்ஐஆர் காப்பி எதுவும் தேவைப்படலை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்சூரன்ஸ் ப்ராசஸ். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ரொம்பலாம் டிலே பண்ணாதீங்க. வண்டி சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இன்டிமேஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா மோர் தென் லைக் இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கண்டிப்பாக உண்மையாகவே அவ்வளோவா டேக் கேர் பண்ணுறதில்ல. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எடுத்துமே விடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் பைக் வந்து சீக்கிரம் எடுத்துக்கலாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ மந்த் ஆக போகுது, பட் ஸ்டில் இன்னும் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்குது அண்ட் வந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்மளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ்ஸு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி அந்த ஷோரூமில் மட்டும்தான் விடணுமா, ஏன் நம்ம வேறு ஷோரூமில் விடக்கூடாதா, இல்லைனா பக்கத்தில் நியர்பை மெக்கானிக்ஸ் கிட்ட விடலாமே, இல்லைனா நம்மளே ஓன் கேரேஜ் பண்ணலாமா, நிறைய பேர் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தீங்க. நம்மளா சர்வீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களாக கூட சர்வீஸ் பண்ணலாம், ஓன் கேரேஜ்லேயும் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைனா கீழே பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கிட்டையும் கொடுக்கலாம். பட் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண சொல்லும் போது என்னென்னா, எல்லாத்துக்குமே நீங்கள் ரெசிப்ட் வச்சுருக்கணும். நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து ஜென்யூனாக இருக்கணும், அதாவது அந்த ஒரிஜினல் பார்ட்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெசிப்ட் சேமித்து வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குறது ரெசிப்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரேஜில் கூட விட்டுட்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஷோரூமுக்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வந்து கிளைம் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து ஈஸியஸ்ட் ப்ராசஸ் தான். இந்த கோவிட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் டோட்டலாக வந்து ஆன்லைனு. ஸோ ரொம்ப அசல் ஃப்ரீயாக தான் இருக்க, சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே நண்பா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் எடுத்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். பட் நிறைய வந்து ஃபஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நேம்ஸ் இருக்குது. ஈவன் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ், அந்த கம்பெனியில் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா 3 types ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லேபிலிட்டி கவர், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இல்லைனா காம்ப்ரஹென்சிவ் கவர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா
என்ஹான்ஸ்மெண்ட் கவர் அப்படி இல்லைன்னா ஜீரோ டிப்ரிஷியேஷன் கவர்னு சொல்கிறாங்க. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட் ஒன் தான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் கவர் இல்லைனா ஜீரோ டிப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் டு பேக்கேஜ் கவர், அது மேலே சொன்னேன் இல்லை, அது எல்லாமே சேர்த்து கிளைம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வித்தவுட் எனி டிடக்ஷன் ஆர் டிப்ரிஷியேஷன். ஸோ இதுதான் வந்து மெயின் மேட்ரு. நான் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கவர் எடுத்திங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வண்டி வந்து வேறுபடும். ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த பைக்கினுடைய வேல்யூ பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கு. என்னுடைய பைக் வேல்யூ பார்த்தீங்கன்னா என் இன்சூரன்ஸ் பைக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 lakh ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா 31,000 வந்து காஸ்ட் ஆச்சு நியூ இந்தியா அஷூரன்ஸில் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% வந்து கவரேஜ் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க, என்ன வித்தவுட் எனி டிடக்ஷன் ஆர் டிப்ரிஷியேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லேபர் சார்ஜ் கூட இன்க்ளூட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20K வந்து வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18K வரைக்கும் உங்களால் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க கிளைமில். ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து பைக் வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபஸ்ட் பார்ட்டி இல்லைனா இந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்கல்ல அதுக்கே போயிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து நிறைய விதம் இருக்குது. எப்படின்னா திடீர்னு நாய் வந்துடும், அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஓட்ட முடியாத போயிட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிவிடுவீங்க, அப்படி இல்லைன்னா எதிர்க்கு வரவங்க வந்து ஹிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். யாரும் வாலண்டியராக போய் ஆக்சிடெண்ட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே வந்து வித்தவுட் அவர் நாலேஜ் சடனாக தான் நடக்கும். ஸோ எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால் எப்பயுமே கோ ஃபார் ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லை பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸை போங்க. ஏன்னா அது மட்டும்தான் வந்து வண்டியினுடைய வேல்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு 100% வந்து நீங்கள் வந்து ரிகவர் பண்ண முடியும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 என்னவோ ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சொல்லப்போனால். ஒன்லி இந்த போலீஸ் கிட்ட காமிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, அவங்க கிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியும். பட் சப்போஸ் பைக் வந்து ஹிட் ஆகிடுச்சு, இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் மிடில் கிளாஸ்லாம் வந்து ஓ மை காட் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் பேவே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது நிறைய ஃபீல் ஆகும். என்னடா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு 31 இந்த டிப் 390 BS6 வந்து நான் வந்து அங்கே பெங்களூரில் தான் எடுத்தேன். ஸோ அங்கே வந்து டேக்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் வந்து 31,000 ஆகிடுச்சு. பர் இயர் பார்த்தீங்கன்னா 5,500 சம்திங்னு நினைக்கிறேன் பம்பர் டு பம்பரை. ஸோ பட் போட்டதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு 16K வந்து எஸ்டிமேஷன் வந்திருக்கு. பட் என்னால் ஓரளவுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2,000 மட்டும்தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்சூரன்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேபி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay Nanba, thanks for watching. We'll see you in next video. Until then, bye from Shakti.